SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். IUML தலைவர் காதர் மொய்தீனை முதலமைச்சர் விஜய் சந்தித்து வாழ்த்துப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், தற்போது IUML தலைவர் காதர் மொய்தீனை முதலமைச்சர் விஜய் சந்தித்த காட்சிகள் வெளியாக இருக்கிற நிலையில் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? மரியாதை நிமித்தமாக அரசியல் கட்சி தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்தித்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளானது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் மாநில தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீனை அவர் சந்தித்து தற்பொழுது வாழ்த்து பெற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக இதில் இந்த சந்திப்பில் உரையாற்றி இருக்கக்கூடிய விஜய், நான் எப்பொழுதும் உங்களுடனே இருப்பேன் என்று கூறியிருக்கிறார். IUML கட்சியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து, அதாவது நிபந்தனையற்ற ஆதரவை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். IUML கட்சியை பொறுத்தவரை 2 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த தேர்தலில் இருந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை, அதாவது எந்த விதமான நிபந்தனையும் எதிர்பார்க்காமல் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தான் தற்பொழுது IUML அலுவலகத்திற்கே சென்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் IUML அலுவலகத்திற்கே சென்று அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். காதர் மொய்தீன் தன்னுடைய அலுவலகத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் பொன்னாடி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தால், அது மட்டுமின்றி புத்தகம் முதலமைச்சர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பேசி இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய், எப்பொழுதும் நான் உங்களுடன் இருப்பேன் என்கிற வார்த்தையை அங்கு கூறியிருக்கிறார். அதே போன்று IUML கட்சியை பொறுத்தவரை நான் முன்பே குறிப்பிட்ட போன்று இவர்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். நாளை நடக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நாளைக்கு நடைபெற நம்பிக்கையுடைய தீர்மானத்தின் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. இதில் IUML கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கும் என்று ஏற்கனவே அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க திட்டமிட்டு இந்த சந்திப்பை நிகழ்த்தி வரக்கூடிய நிலையில இன்றும் சில அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். அதன்படி முதலாவதாக, அதாவது தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய அலுவல் பணிகளை முடித்துக் கொண்டு தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்ட விஜய் முதலாவதாக மண்ணடியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் அலுவலகத்திற்கு சென்று அங்கு கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்திருக்கிறார். அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். அங்கு அவரோடு சட்டமன்ற உறுப்பினர்கள், IUML கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நவாஸ் கனி உள்ளிட்டோர் அங்கு இருக்கிறார்கள். அவர்களும் முதலமைச்சர் விஜய்க்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். முதலமைச்சர் விஜயும் பரஸ்பரம் அவர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து IUML கட்சியில் தன்னுடைய சந்திப்பை முடித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு, சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தரவிருக்கிறார். இங்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வபிரந்தன் உள்ளிட்ட சில முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். அவர்களிடம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர்களுடைய ஆதரவு, தன்னுடைய வாழ்த்தை பெறவிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் விஜய்க்கு முதலாவதாக ஆதரவு பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த நிலையில அப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் தன்னுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் பணியூர் அலுவலகத்துக்கே சென்று ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். பணியூர் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகாக மற்ற கட்சிகளிடம் தொடர்ச்சியாக அவர்கள் தரப்பில் பேசப்பட்டு மற்ற கட்சிகளும் VCK, CPI, CPM, அதே போன்று தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய IUML இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி, இவர்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் ஒவ்வொரு கட்சி தலைவராக முதலமைச்சர் விஜய் நேற்றிலிருந்து சந்தித்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது IUML கட்சியின் தலைவர்கள் சற்று முன்னதாக அவர் சந்தித்து விட்டு புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். குறிப்பாக அந்த IUML கட்சியை சந்தித்து விட்டு வெளியே வரும்போது அங்கு ஏராளமான தொண்டர்கள், பொதுமக்கள் முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் ஆரவாரத்துடன் காத்துக் கொண்டிருந்தார்கள். வெளியில் வந்தவுடன் தன்னுடைய காரில் ஏறிய முதலமைச்சர் விஜய் அங்கு கூடியிருந்த தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்து உற்சாக மிகுதியில் இவரும் கையசிக்க, தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக மிகுதியில் முதலமைச்சர் நோக்கி கையசித்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு செல்ல இருக்கிறார். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக தான் இந்த சந்திப்பு நேற்றிலிருந்து நடைபெற்று வருகிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போன்று நேற்று முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் MK ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பை முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் வரவேற்று பதிவையும் வெளியிட்டிருந்தார். அதற்கு முதலமைச்சர் விஜய் தன்னுடைய நன்றிகளையும்
தெரிவித்துக் கொண்டார். தன்னை கட்டி அணைத்து வரவேற்ற முன்னாள் முதலமைச்சரை முதலமைச்சர் விஜய் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். குறிப்பாக சில ஆலோசனைகளையும் முதலமைச்சர் விஜய்க்கு வழங்கியதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்ததெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து மதிமுக அலுவலகம் சென்றிருந்தார். மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்திருந்தார். அதே போன்று அக்கட்சியின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோவையும் அவர் சந்தித்திருந்தார். உற்சாக மிகுதியில் இருவரும் வெளியே கைகோர்த்து ஒன்றாக தொண்டர்களை நோக்கி கையை செய்த காட்சிகள் எல்லாம் நாம் நேற்று பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து அன்புமணியின் இல்லத்திற்கு, அதாவது பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணியின் இல்லத்திற்கு சென்றிருந்தார். அங்கு கட்டி அணைத்து முதலமைச்சர் விஜயை வரவேற்று பொன்னாடை அணிவித்து பூங்குத்து கொடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய்க்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தான் தற்பொழுது IUML அலுவலகத்தில், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய வாழ்த்துக்களை சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்லவிருக்கிறார். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.